நான் உங்களோட மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது மகாபெரியவா வந்துட்டு கும்பகோணத்தில அருகில ஒரு கோவில், ஒரு ஊர் ஒண்ணு இருக்கு. திப்பிராஜபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அங்க வந்து ஒரு அழகான ஒரு அக்ரஹாரம். அதில வந்து வேத பாடசாலையே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேத விற்பன்னர்கள் அவன் எல்லாருமே அங்க இருக்கா. சாஸ்திர பண்டிதர்கள் எல்லாருமே அங்க வாழ்ந்துக்கின்னு இருக்கா. ஸோ ரொம்ப அழகான ஒரு கிராமம் அது. அப்போ வந்துட்டு குட்டிகள்லாம் கழுத்தில ருத்ராட்ச கொட்டையும் போட்டுக்கிண்டு, அழகா வேஷ்டியை கட்டிக்கிண்டு பாடசாலையில அந்த குட்டிகள் ஓடி ஆடி விளையாடுறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். சுத்தி போட்டுக்கணும் போல இருக்கும். அத்தனை அழகா இருக்கும் அந்த குழந்தைகள பார்க்கறதுக்கு. 2 வேளையும் 2 பக்கமா எல்லா ராத்திரிலயும் அக்ரஹாரத்தில சாயங்காலமும், கார்த்தாலையும் அழகான கோலம் போட்டு, அதில காவி இட்டு, ரொம்ப விளக்கேத்தி வச்சு வாசல்ல கொண்டு வந்து காமிச்சு, துளசி மாடத்தில விளக்கேத்தி, அதுக்கு வெள்ளம் ஊத்தி, அது பார்க்கறதுக்கே ரொம்ப திவ்யமா இருக்கு அந்த ஊர். அப்பேற்பட்ட ஒரு கிராமம். அது ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். அப்போ வந்துட்டு மகாபெரிவா அங்கே வந்துட்டு முகாமிட்டிருந்தா ஒரு வாட்டி. அப்போ வந்துட்டு அவர் ஒரு வீடாக மேனால அதாவது பல்லக்கில் ஏறி ஒருத்தர் வீடாக வந்துட்டு இருக்கும்போது அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரம் முழங்கிக்கிண்டே இருக்கு. அப்போ வந்துட்டு வீதி உலா வந்துட்டு இருந்தார் மகாபெரிவா. பூர்ண கம்பமெல்லாம் வச்சு வாழை மரமெல்லாம் கட்டி மாவள தோரணங்கள்லாம் கட்டி வீட்டில் எல்லா இடத்துலையும் வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி அப்படியே அல்லோலப்படுறது அந்த ஊரே, அப்படியே அந்த கிராமம் முழுக்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் ஆற்று வாசல்லையும் அந்த பல்லாக்க மேனா நிற்கிறது. அவள் வந்துட்டு மந்திரங்கள்லாம் முழங்கி பூர்ண கும்பத்தை அவர் உடனே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக அவர்கிட்டருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிண்டு போகிறார். அப்படியே ஒருத்தர் வீடாக நகர்ந்துட்டே வர தனவந்தர் ஒருத்தர் வந்துட்டு பயங்கர டென்ஷனில் பதற்றத்துலேயும் ஒரு மாதிரி ஆற்றுல போயிட்டு வரார். என்னமா நம்ம அவரை போய் பார்க்கறது, வாசலில் போகிறதுக்கே அவருக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது ஊரே கூடி இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம என்னமா வாசலில் போய் நின்று எல்லாம் அவரை பார்த்து தரிசனம் வாங்கிறதுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மருகிக்கிண்டு ஆற்றுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கார். அப்போ வந்துட்டு நம்ம முதல்ல அவரை பார்க்கும்பொழுது ஒரு சொம்பு ஒன்று இருக்கும். அந்த சொம்பை எடுத்து வெள்ளி சொம்பு அந்த பெட்டிக்குள்ளே இருந்து அவள் எடுத்துக்கிண்டு வாசலில் உள்ளேயும் போகாமல் வாசல்லையும் நிற்காமல் அப்படியே பொறுமையாக நிற்கிறார் அவர். அப்படி நிற்கும்பொழுது அவாத்து வாசலில் அந்த மேனா வந்து நிற்கிறது. அப்போ வந்துட்டு அவர் அதை பார்த்துட்டு செய்கையாலேயே இங்கே வா அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறார். இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ கூப்பிட்றாரே நம்மளை அப்படின்னுட்டு நேராக அந்த வெள்ளி சொம்போடு அங்கே போய் நிற்கிறார் அவர். உடனே தங்கிட்ட இருந்த ஒரு குங்கும பிரசாதத்தை எடுத்து சொம்ப கொண்டா அப்படின்னு வெடுக்குன்னு பிடுங்கி அந்த பிரசாதத்தை அதில் குங்கும பிரசாதத்தை அதில் போட்டு க்ஷேமமாக இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுக்குறார். உடனே சாஷ்டாங்கமாக நெடுஞ்சானியாக காலில் விழுந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணி பேசவே முடியல. அழுது பொலன்னு வெள்ளம் கண்ணில் கொட்டுறது அவருக்கு. அப்படியே எல்லாருக்கும் அத்தனை ஒரு அது ஆச்சரியம். என்னது இது, எல்லார்ட்டையும் ஜஸ்ட்டு தொட்டுட்டு போயிடுவார் அவர். இவரை கூப்பிட்டு இவருக்கு குங்கும பிரசாதம் கொடுத்து இவர் ஆசீர்வாதம் பண்ணி க்ஷேமமாக இருன்னு தான் சொல்கிறார் இவர். அப்போ ரொம்ப பெரிய ஆள் இவர். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக வாழ்ந்து கெட்டவர் இந்த மனுஷன். அதனால் இப்போ நொடிச்சு போனதுனால நம்ம என்னமா வெளியில் போகிறது, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பாப்பாளே அப்படிங்கிற ஒரு இதுலேயே அவர் யார்கிட்டையும் பேசாதக்கு ஆத்தோடு அடைஞ்சு கிடந்தார். இப்போ பெரியவாளே வந்து கூப்பிட்டு எல்லாம் பண்ணினதுனால வேறு வழி இல்லாமல் வாசலில் வந்து பட் சந்தோஷம் அவருக்கு தாங்கலை. பெரியவா நம்மளை கூப்பிட்டு பிரசாதம் கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஊரே பயங்கர ஆச்சரியப்பட்டு போய்டுறது. அவர்கிட்டருந்து பிரசாதம் வாங்கினா சும்மாவா, அவர் வாயால் க்ஷேமமாக இருப்பேங்கிற வார்த்தையை கேட்டுண்டு பின்ன எப்படி நடக்காமல் இருக்கும். கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வந்து திரும்பி ஒரு ஜாமுன்னு இருக்கார் அந்த தனவந்தர். எதுக்குன்னாக்கா நம்ம நன்னா நம்பி நம்மளுடைய நேரம் கண்டிப்பான முறையில் படுத்தும். ஆனால் நேரம் திரும்பி வரும்பொழுது நம்ம கண்டிப்பாக ரொம்ப நன்னா இருப்போம். பெரியவாளை வேண்டிக்கோங்க, எல்லாரும் நன்னா இருப்பீங்க. ஹரஹர சங்கர்.